எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும்? அவங்க வந்து பவர்ல கிடையாது. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வி விட்டுருக்காங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சார் பாஜக கூட்டணி இல்லன்னு சொல்லியாச்சு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில அங்கம் பெற மாட்டோம்னு சொல்லவே மாட்டீங்களே. அதான் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த கருத்து விஜய் சொன்னாரா? தாவேகா தலைவர் வந்து விஜய் தான், அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்றது மட்டும் தான் கருத்து, மித்ரா சொல்றது கருத்துன்னு சொல்லிட்டு பிரஸ்மீட்ல சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அது அதிமுக பாஜக கூட்டணியில இதுபடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இது என்ன இருக்கு, என்ன இருக்கா? அதாவது எங்களுடைய துணை பொதுச்செயலர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதும் சரி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, இல்லை நான் பேசுறதும் சரி, ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோட நடந்து எல்லோரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டலில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து இங்கே பேச போகிறோம். அதனால் வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே நான் வழிமொழிகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுறீங்களா அப்படின்னா, தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையாக அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் நல்லா பாருங்கள். அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவே எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும்? அதுதான் புரியல எனக்கு. இல்ல இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அதிமுகவை தாவேகா எதிர்க்கிறதே இல்ல. இது கூட நீங்க அஸ்திவாரமா? அப்ப ஒரு நிமிஷம். அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து பவர்ல கிடையாது. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வி விட்டுருக்காங்க. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வி விட்டுருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியுற்று ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் வந்து எதுக்காக என்ன ரீசன்? அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்? மக்கள் வந்து திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அந்த ஆட்சி கிளீனான ஆட்சி தானே. 2021 ஜெயிக்க வச்சாங்க. இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு? அதுக்கு நான் சிறந்த உதாரணம் சொல்லிடுறேன். இந்த 4 வருஷமா தலித் மக்கள் இந்த 50 வருஷத்துல பாதிக்கப்படுறதால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் நடந்த வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், அது தொட்டு பல்வேறு இடத்துல கோயிலுக்குள்ள போக முடியாத பிரச்சனையிடம் வைக்கத்துக்கு போய் தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா இங்க இருக்க கோயில் எல்லாம் போய் உள்ள போனால பூட்டி வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல. பிபிசியோடைய அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. எத்தனை கோயில்ல தமிழக அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா கோயிலை பூட்டி வைக்கிறாங்க? அதாவது ஒன்று புரியல. எல்லோரும் சமம்னு சொல்லும் பொழுது ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு 50-100 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது? அப்பதான் இங்க சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலா இது இருக்கு. ஸோ ஆனால் மக்கள் வந்து சாதியின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அது 2026 மாறும். அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னைக்கும் திருவண்ணாமலையில சிப்காட்ல போராடிட்டு இருக்காங்க. 500 நாட்கள் மேல திரு அருள் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் சேல்ஸ் போயாச்சு. டாஸ்மார்க்ல 50,000 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகி மக்கள் வந்து பாதிப்பாயிருக்கும் பொழுது, ஆனால் அதில் ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரைட் ஆகி இன்னைக்கு அதோட நிர்வாக இயக்குனர் வந்து இன்னைக்கு வந்து அண்டர் தி என்கொயரியில் இருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக சமூக நீதியும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையும் மட்டுமே காமிச்சு இத்தனை காலம் அரசியல் ஜெயிச்சதுக்கான காரணம் பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுனால அந்த ஒரே ஒரு பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சுட்டே இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும் அப்படிங்கறதா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை முடிவை தலைவர் மாநாட்டில் அறிவிச்சிட்டான்னு சொல்றீங்க. அதே போன்று ஒரு பூத் கமிட்டி மாநாடு கடைசியா நடந்தது. அதுல சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆனா மக்களுக்கு நல்லதுன்னா நாங்க எந்த முடிவையும் துணிஞ்சு எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? மக்களுக்கு ஒரு முடிவு என்னன்னா அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்குவோம். என்ன பிரச்சாரத்தை உருவாக்குறன்னு நீங்க வந்து அடுத்த 3-4 மாசத்துல பார்க்க போறீங்க. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கிடையாது இல்ல. அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அது நீங்களே ஒரு அர்த்தத்தை உருவாக்குறீங்க.
தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து 3 நாள் நடத்துறாரு. பிறகு வந்து சமூக நீதி கட்சின்னு வந்து திரும்ப சொல்றாரு சொல்றீங்க. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து கண் துடைப்புக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறீங்களா திருமாவளவன்? இல்ல, நான் அண்ணன் திருமாவளவன் வந்து கண் துடைப்பு நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எப்படி வந்து 2010 அடங்கமறு திமிரு எழுங்கிற அந்த அண்ணன், நான் காலேஜ் காலத்தில் எப்பவுமே சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கும்போது 2004 2005 ரோட்ல இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை வந்து கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த திருமாவளவனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் பர்சனலாக நினைக்கிறேன், அப்படி ஒரு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.